Why do we have this title for the conference, A Heavenly Life on Earth? மண்ணுலகிலே விண்ணக வாழ்வு என்கிற ஒரு கருப்பொருளை ஏன் நாம் இந்த கான்ஃபரன்ஸ்க்கு கொடுத்திருக்கிறோம்? Everybody lives on this earth in an earthly way. ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே பூமிக்குரிய வாழ்க்கை, மண்ணுக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். True Christianity is to live on this earth in a heavenly way. மெய்யான கிறிஸ்தவம் என்பது இந்த மண்ணுலகிலே விண்ணக வாழ்வை வாழ்வதுதான். That was not possible in the Old Testament. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அது சாத்தியமில்லாத ஒரு காரியமாய் இருந்தது. In the Old Testament, the Israelites did not live in a heavenly way. பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பரத்துக்குரிய வாழ்க்கையை வாழவில்லை. There are many proofs of that. அதற்கு अनेक நிரூபணங்களை பார்க்கலாம். All the Israelites were interested in making money. எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுமே பணம் சம்பாதிப்பதிலே விருப்பமுள்ளவர்களாக இருந்தார்கள். That is a mark of earthly minded people. அதுதான் பூமிக்குரிய சிந்தை கொண்ட மக்களுடைய அடையாளமாக இருக்கிறது. They were happy when their earthly riches abounded. அவருடைய பூமிக்குரிய ஐஸ்வரியம் பெருகும் பொழுது அவர்கள் சந்தோஷமுள்ளவர்களாக இருந்தார்கள். That is a mark of all earthly minded people. இதுதான் பூமிக்குரிய சிந்தை கொண்ட எல்லா மக்களுடைய அடையாளமாக இருக்கிறது. Another thing, இன்னொரு காரியம், the Israelites were always fighting with earthly enemies. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதுமே பூமிக்குரிய சத்துருக்களோடு கூட சண்டை போட்டுக் கொண்டே இருந்தார்கள். They were fighting the Philistines, பெலிஸ்தீரோடு சண்டை, Canaanites, கானானியரோடு சண்டை, Midianites, மீதியானரோடு சண்டை. so many people. अनेक மக்களோடு கூட சண்டை. Always earthly people. எப்பொழுதுமே பூமிக்குரிய மக்கள் தான். They never fought against their own sin. தங்களுடைய சொந்த பாவத்துக்கு விரோதமாக அவர்கள் போராடவில்லை. They never fought against the devil or demons. பிசாசோடு அசுத்தாவிகளோடு அவர்கள் போராட்டம் பண்ணவில்லை. It was always human beings. எப்பொழுதுமே மனுஷர்களோடு கூட போராடி கொண்டிருந்தார்கள். And that is another mark of an earthly life. பூமிக்குரிய வாழ்க்கையின் இன்னொரு அடையாளமாக இது காணப்படுகிறது. Earthly minded people will fight always against other earthly people. பூமிக்குரிய சிந்தை கொண்ட மக்கள் எப்பொழுதுமே பூமிக்குரிய மக்களோடு கூடவே போராட்டம் பண்ணி கொண்டிருப்பார்கள். If you fight with other human beings, மற்ற மனுஷனோடு கூட நீங்கள் போராடி கொண்டிருப்பீர்களானால், it doesn't matter which church you go to, நீங்கள் எந்த சபைக்கு போய் கொண்டிருக்கீங்களோ அது ஒரு பொருட்டல்ல. you are 100% an earthly minded person. 100% நீங்கள் பூமிக்குரிய சிந்தை கொண்ட ஒரு நபர். In heaven, பரலோகத்திலே they only fight against the devil. பிசாசோடு கூட தான் போராடுகிறார்கள். No angel fights against another angel in heaven. எந்த ஒரு தூதனும் வேறொரு தூதனோடு கூட பரலோகத்திலே சண்டை போடுவதில்லை. See Revelation chapter 12. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம். It says there was war in heaven, verse 7. பரலோகத்திலே ஒரு வானத்திலே ஒரு யுத்தம் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். 7ஆம் வசனம். Can there be war in heaven? வானத்திலே யுத்தம் உண்டாக முடியுமா? Yes. ஆம். Revelation 12:7. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். But the war is not with one angel versus another angel. ஆனால் அங்கே உள்ள யுத்தமானது ஒரு தூதனுக்கும் இன்னொரு தூதனுக்கும் உள்ள யுத்தம் அல்ல. It is the angels waging war against the devil, the dragon. அங்கே உள்ள தூதர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த வலு சர்ப்பத்தோட பிசாசோட யுத்தம் பண்ணுகிறார்கள். In heaven the war is angels versus the demons. பரலோகத்திலே உள்ள யுத்தமானது தூதர்களுக்கும் பிசாசுகளுக்கும். How do you know whether a church is a heavenly church or an earthly church? ஒரு சபையானது பரத்துக்குரிய சபையா அல்லது இந்த பூமிக்குரிய சபையா என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம்? In an earthly church the elders are fighting with each other. பூமிக்குரிய சபையிலே மூப்பர்கள் ஒருவரோடு சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள். And the brothers and sisters are fighting with each other. சகோதர சகோதரிகள் ஒருவருக்கொரு சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள். And the husband and wife are fighting with each other. புருஷனும் மனைவியும் சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள். That is exactly like all the other earthly religions and families on the face of the earth. யாருக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள்? பூமியிலே காணப்படுகிற மற்ற எல்லா குடும்பங்கள், உலக பிரகாரம் நம்பர்கள் இவர்களைப் போலவே தான் இருக்கிறார்கள். And that's how it was with the Israelites. இப்படி தான் இஸ்ரவேல் மக்களிடத்தில் இருந்தது. There were 3 leaders from a family in Israel. இஸ்ரவேல் தேசத்திலே 3 தலைவர்கள் இருந்தார்கள். From one family. ஒரு குடும்பத்திலிருந்து 3 தலைவர்கள். Moses, மோசே, Aaron, ஆரோன், and Miriam was the leader of the women. மிரியாம் ஸ்திரீகளுக்கு தலைவியாய் They இருந்தார்கள். were all from one family. அவர்கள் எல்லாரும் ஒரே குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். But Aaron and Miriam were criticizing Moses. ஆனால் ஆரோனும் மிரியாமும் மோசேயை குறை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். That's in Numbers chapter 12 you read it. அது என்னாகும் 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். That is how it was in the Old Testament. அது புதிய பழைய ஏற்பாட்டு காலம். If you have 2 or 3 elders they'll fight with each other. 3 மூப்பர்கள் 4 மூப்பர்கள் இருந்தால் ஒருவரோடு சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள்.
That is the mark of an earthly church. இதுதான் பூமிக்குரிய சபையின் That அடையாளம். is the mark of earthly minded elders. இது பூமிக்குரிய சிந்தை கொண்ட மூப்பருடைய They அடையாளம். can't get along with each other. அவர்கள் ஒருவர் ஒத்துப்போவதில்லை. That's the mark of earthly minded husband and wife. அதான் பூமிக்குரிய சிந்தை கொண்ட புருஷன் மனைவி. They can't get along with each other. ஒருவர் ஒத்துப்போக மாட்டார்கள். So there'll be conflict and fight. எப்பொழுது பார்த்தாலும் சண்டைகளும் பிணக்குகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். They will come to the church and sing about Jesus. ஆனால் சபைக்கு வந்து இயேசுவை குறித்து One பாடுவார்கள். who can save them from all sin. எல்லா பாவங்களிலிருந்து மீட்க வல்லவரே உம்மை துதிக்கிறோம் என்று பாடுவார்கள். But there's no salvation from sin in their home ஆனால் தங்களுடைய குடும்பத்திலே பாவத்திலிருந்து விடுதலை இல்லை, or ரட்சிப்பு இல்லை. in their church. அவருடைய சபையிலே விடுதலை இல்லை. It's only songs. பாடல்கள் மட்டும்தான். They're singing lies to God. அவர்கள் தேவனிடத்திலே பொய்யாய் பாடுகிறார்கள். In the mark of a heavenly church, பரலோகத்தினுடைய சபையின் அடையாளம், they fight against the devil, அவர்கள் பிசாசோடு கூட போராடுகிறார்கள். not against each other. ஒருவர் போராடுவதில்லை. The mark of a heavenly home. பரத்துக்குரிய குடும்பத்தின் அடையாளம், They don't fight against each other, husband and wife. புருஷனும் மனைவியும் சண்டை போடுவதில்லை. They fight against the devil. பிசாசுக்கு விரோதமாய் சண்டை Because போடுகிறார்கள். they know that all the confusion in the home is brought by the devil. ஏனென்று சொன்னால் குடும்பத்திலே வரக்கூடிய எல்லா குழப்பங்களுக்கும் காரணம் பிசாசு என்பதை Now அறிந்திருக்கிறார்கள். you may think all the problems in your home are caused by your wife. நீங்கள் வேண்டுமானால் என்னுடைய குடும்பத்திலே உள்ள அனைத்து குழப்பங்களுக்கும் என்னுடைய மனைவிதான் காரணம் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். I'll tell you why you think like that. ஏன் நீங்கள் அப்படி எண்ணுகிறீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லட்டும். Because you're a foolish husband. நீங்கள் ஒரு புத்தியீனமான கணவனாய் இருக்கிறபடினாலே. Or your sisters may think all the problem in your house is caused by your husband. நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம் என்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா குழப்பத்துக்கும் காரணம் எங்க வீட்டுக்காரர் தான் என்று. I'll tell you why you think like that. ஏன் நீங்கள் அப்படி எண்ணுகிறீர்கள் என்று உங்களுக்கு சொல்லட்டும். Because you're a foolish wife. நீங்கள் புத்தியீனமான மனைவியா இருக்கிறீர்கள். A wise husband or wife ஒரு புத்தியுள்ள கணவனோ புத்தியுள்ள மனைவியோ will recognize என்ன அடையாளம் கண்டு கொள்வார்கள். all the problems in my home are caused by the devil. என்னுடைய குடும்பத்திலே ஏற்படுகிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் பிசாசு என்பதை அறிந்து கொள்வார்கள். Not my husband or my wife or even my children. என்னுடைய கணவனோ என்னுடைய மனைவியோ என்னுடைய பிள்ளைகளோ கூட இல்லை. So what's use fighting with them? ஆக அவர்களோடு கூட சண்டை போடுவதில் என்ன பிரயோஜனம்? The enemy is over here, why fight with somebody here? சத்துரு இங்கே நிற்கிறான், இங்கே ஒரு ஆளோடு கூட ஏன் சண்டை போடுகிறீர்கள்? The enemy is that side, brother. Fight the enemy. சகோதரனே, சத்துரு அந்த பக்கம் இருக்கிறார். Have you heard of any army where the soldiers are fighting with each other? ஏதாவது ஒரு பட்டாளத்திலே போர் வீரர்கள் தங்களுக்குள்ளேயே சண்டை போடுவதை பார்த்திருக்கிறீர்களா? Supposing the Indian army goes to fight against Pakistan. ஒருவேளை இந்திய படை பாகிஸ்தானோடு கூட சண்டை போட போகிறது என்று the Indian வைத்துக்கொள்வோம். army soldiers are all fighting with each other. இந்திய படையில உள்ள படை வீரர்கள் ஒருவருக்கு சண்டை போட்டுக் கொண்டே இருந்தால் என்ன நடக்கும்? Yeah, the enemy will be very happy. சத்துருக்கு சந்தோஷம் தான். So that's how the devil is very happy when he sees Christians all fighting with each other. இதே போல தான் கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கு ஒரு சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது சாத்தான் ரொம்ப சந்தோஷப்படுகிறான். Many years ago, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக the Lord told me, ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், if you want to fight the devil, you got to stop fighting with human beings. பிசாசோடு கூட நீ சண்டை போட வேண்டுமானால் மனுஷர்களோடு கூட சண்டை போடுவதை நிறுத்து என்று சொன்னார். That is one of the first steps to begin a heavenly life on earth. பூமியிலேயே பரத்துக்குரிய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு இதுதான் முதல் படி. See, overcoming lust of the eyes is a very difficult thing. It can take many years. கண்களின் இச்சையை மேற்கொள்வது என்பது கடினமான காரியம், அதற்கு அநேக ஆண்டுகள் ஆகலாம். Overcoming anger is a difficult thing. It can take many years. கோபத்தை மேற்கொள்வது என்பதும் கடினமான காரியம், அநேக ஆண்டுகள் பிடிக்கும். Overcoming the love of money can take many years. பண ஆசையை மேற்கொள்வது என்பதும் அநேக ஆண்டுகள் பிடிக்கும். But to stop fighting with other human beings, you can stop today. ஆனால் மற்ற மனிதர்களோடு கூட சண்டை போடுவதை இன்றைக்கே நீங்கள் நிறுத்தி விடலாமே. If you want, நிறுத்த வேண்டும் என்று விரும்பினால் you can take a decision today that I'll never again fight with my husband or wife. இனிமேலும் நான் என்னுடைய கணவனோடோ மனைவியோடோ சண்டை போடவே மாட்டேன் என்ற தீர்மானத்தை இன்றைக்கே நீங்கள் எடுக்கலாமே. If they come to fight, I won't fight. அவர்கள் சண்டை போட வந்தால் நான் சண்டை போட மாட்டேன். Either of you can take the decision, husband or wife. கணவனோ மனைவியோ ரெண்டு பேர்ல யார் வேண்டுமானாலும் இந்த தீர்மானத்தை எடுக்கலாம். So you need two hands to make a noise. ஒரு சத்தம் வர வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு கைகள் வேண்டும். You know that. உங்களுக்கு தெரியும். You ever tried making noise with one hand? ஒரு கையை எடுத்துக்கொண்டு ஒரு கையை மட்டும் வைத்து இப்படி ஆட்டினால் சத்தம் வருமா? If the other hand refuses to cooperate, there's no sound. மற்ற கையானது ஒத்துழைப்பதற்கு மறுத்துவிட்டால் அங்கே சத்தம் வராது. So when one person in your home wants to fight, ஆகவே உங்கள் வீட்டிலே ஒரு நபர் மட்டும் சண்டை போட வேண்டும் என்று விரும்பினால் the other person says, no, I won't fight. மற்ற நபர் நான் சண்டை போட மாட்டேன் என்று பின்வாங்கிக் கொண்டால், No matter how much the other person tries, there will be no fight. மற்ற நபர் எவ்வளவுதான் போராடி பிரயாசப்பட்டாலும் அங்கே சண்டையே வராது. So don't blame the other person. ஆகவே மற்ற நபரை குறை சொல்ல Don't வேண்டாம். say that person wants to always fight. இந்த நபர் எப்பொழுதுமே சண்டை போட விரும்புகிறாரே என்று சொல்ல வேண்டாம். It's because you also cooperate that the fight comes. நீங்களும் ஒத்துழைக்கிறபடினால தான் அங்கே சண்டை ஏற்படுகிறது. We like to blame other people. நமக்கு என்ன விருப்பம் தெரியுமா? மற்றவர்களை குறை சொல்வது நமக்கு அவ்வளவு விருப்பம். I believe nobody can have a fight with me because I refuse to fight. நான் சண்டை போட மறுப்பதனால யாருமே என்னோடு கூட சண்டை போடவே முடியாது. They can't even fight on a doctrine.
உபதேச விஷயத்திலே கூட என்னோட கூட சண்டை போட முடியாது. A lot of people say you're preaching false doctrine, brother Zach. பிரதர் ஜாக் அவர்களே நீங்கள் கள்ள உபதேசத்தை பிரசங்கிக்கிறீர்கள் என்று அநேகர் சொல்கிறார்கள். So I say okay, I'll explain to you what I teach. சரி, நான் என்ன போதிக்கிறேனோ அதை உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன் என்று you சொல்கிறேன். from scripture. நான் வேதத்திலிருந்து அதை உங்களுக்கு எடுத்து Not காண்பிக்கிறேன். my word, scripture. என்னுடைய வார்த்தைகள் அல்ல, வேத வசனத்தை வைத்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். But when they find that it is in scripture, அந்த வசனம் அந்த வேதத்தில் இருப்பதை பார்த்த உடனே then they get angry. உடனே அவர்களுக்கு என்ன வருகிறது? கோபம். Then I stop discussing. உடனே நான் அவளோடு கூட பேசுவதை நான் நிறுத்தி விடுகிறேன். Because I see these people are not interested in the truth. ஏனென்றால் இவர்களுக்கு சத்தியத்தில் விருப்பமில்லை என்பதை அறிந்து கொள்கிறேன். Interested in winning an argument. ஒரு வாக்குவாதத்திலே ஜெயிக்க வேண்டும் என்கிற விருப்பம் மட்டுமே அவர்களுக்கு இருக்கிறது. Then I say okay, let's stop studying the Bible, let's talk about something else. இப்பொழுது நாம் வேதத்தை பற்றி பேசுவதை நிறுத்திடுவோம். வேற ஏதாவது நாம் பத்தி பேசுவோம். Say well, it's good the Congress won the elections, we can talk about that. காங்கிரஸ் கட்சி இந்த அரசியலில் ஜெயிச்சது அது நல்லதல்லவா? In that you agree, right? அதில் ஒத்துக்கொள்கிறீங்களா? Let's talk about something we agree on. சோ இப்பொழுது நாம் ஒத்துக்கொள்கிற அரசியலோ மற்ற காரியங்களை குறித்து நாம் பேசலாம். Or some cricket match. அல்லது கிரிக்கெட் விளையாட்டு. India won the match. Don't you agree on that? That's a good thing. இந்தியா ஜெயிச்சது நல்லதல்லவா என்று அதை குறித்து நாம் பேசலாமா? Why do I change the subject? ஏன் நான் அப்படியே என்னுடைய பாடத்தை மாற்றி விடுகிறேன்? I see he's getting angry that he doesn't have any explanation for the doctrine I show him. நான் அவருக்கு விளக்கி காண்பிக்கக்கூடிய வேத வசனத்துக்கோ உபதேசத்துக்கோ அவருக்கு ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லை, ஆகவே அவருக்கு கோபம் வந்து விடுகிறது. I don't want to fight with anybody. நான் அவரோடு கூட சண்டை போட யாரோடும் சண்டை போட விரும்புவதில்லை. Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, that's why sometimes you read in the Bible Jesus never answered some people. ஆகவே தான் சிலர் கேள்வி கேட்கும் பொழுது இயேசு பதிலே சொல்லாமல் இருந்தார் என்பதை நீங்கள் வாசிக்கிறீர்கள். Because he knew whom to answer and whom not to answer. யாருக்கு பதில் சொல்ல வேண்டும், யாருக்கு பதில் சொல்ல வேண்டாம் என்பதை அவர் அறிந்திருந்தார். He never went for a fight. அவர் யாரிடத்திலும் சண்டை போடவில்லை. Because he was a heavenly person. ஏனென்றால் அவர் பரத்துக்குரிய ஒரு மனிதராய் வாழ்ந்தார். Even when somebody said you're the prince of devils, பிசாசுகளின் அதிபதி என்று அவரை சொன்ன பொழுதும் கூட Jesus just smiled and said, okay, you're forgiven. இயேசு சிரித்துக்கொண்டே சொன்னார், உனக்கு மன்னிக்கப்பட்டாயிற்று என்று சொன்னார். Why? ஏன்? He's not going to fight with somebody who calls him a prince of devils. பிசாசுகளின் அதிபதி என்று தன்னை அழைத்த ஒருவனிடத்திலே சண்டை போட அவர் விரும்புவதில்லை. Because Jesus knew one thing. ஏனென்றால் இயேசு ஒன்றை அறிந்திருந்தார். Let me ask you. நான் ஒன்றை கேட்கட்டும். Supposing 100 people come to you. 100 பேர் உங்களிடத்திலே வருகிறார்கள். Oh brother, you are the greatest prophet of God. நீர்தான் தேவனுடைய பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்கிறார்கள். Will you become the greatest prophet of God? உடனே நீங்கள் பெரிய தீர்க்கதரிசியாக மாறி விடுவீர்களா? Yes or no? ஆமாவா இல்லையா சொல்லுங்கள். 100 people came and told you. 100 பேர் வந்து நீதான் தீர்க்கதரிசி என்று சொல்கிறார்கள், நீங்கள் தீர்க்கதரிசியாக மாறி விடுவீர்களா? Okay. If 100 people come and tell you you're a devil. சரி, இப்ப 100 பேர் வந்து நீதான் பிசாசு என்று சொல்கிறார்கள். Will you become a devil? நீங்கள் பிசாசாய் மாறி விடுவீர்களா? No. இல்லை. Then why worry about what these people say? பின்னர் ஏன் இந்த 100 பேர் சொல்லுகிறதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டும்? Supposing 100,000 people come and say you are a prophet of God. 100,000 பேர் வந்து சொல்கிறார்கள் நீர்தான் தேவனுடைய தீர்க்கதரிசி என்று. Will you become? நீங்கள் மாறி விடுவீர்களா? What if 100,000 people say you're a devil? 100,000 பேர் வந்து உங்களை பார்த்து பிசாசு என்று சொன்னால் நீங்கள் பிசாசாய் மாறி விடுவீர்களா? No. இல்லை இல்லை இல்லை. What does that teach us? இது எதை நமக்கு போதிக்கிறது? The opinions of men are fit to be thrown in the rubbish bin. மனிதனுடைய அபிப்பிராயம் குப்பை தொட்டிலே போடுவதற்கு தான் தகுதி. You know all the rubbish you have in the kitchen after you cut vegetables and all those things. சமையலறையிலே சமைத்து முடித்த பிறகு அந்த காய்கறி வெட்டின அந்த வீணான காரியங்கள் எல்லாம் குப்பையா இருக்கிறது, அதை என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் அதை தூக்கி எறிந்து விடுகிறீர்கள். All the opinions of every man must be thrown away like that. ஒவ்வொரு மனிதனுடைய அபிப்பிராயத்தை எல்லாம் இப்படித்தான் தூக்கி எறிய வேண்டும். Do you know that the devil's opinion is better than man's opinion? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மனிதனுடைய அபிப்பிராயத்தை காட்டிலும் பிசாசுடைய அபிப்பிராயம் எவ்வளவு மேலானது. Because the devil knows you better than all men. மற்ற எல்லா மனிதர்களை காட்டிலும் பிசாசு உங்களை நன்றாக அறிந்திருக்கிறார். If the devil is afraid of you, that's a good testimony. பிசாசு உங்களை பார்த்து பயப்பட்டான் என்று சொன்னால் அது நல்ல ஒரு சாட்சி. Because the devil was afraid of Jesus. ஏனால் பிசாசு இயேசுவை பார்த்து பயப்பட்டான். Jesus was not bothered. Somebody called him the devil. தன்னை பார்த்து ஒருவன் பிசாசு என்று கூப்பிட்டபடினால இயேசு கவலைப்படவில்லை. That's one mark of a heavenly person. பரத்துக்குரிய மனிதனுடைய அடையாளம் இதுதான். You can never fight with him. ஒரு காலம் அவரோடு கூட சண்டை போடவே முடியாது. It's a mark of a heavenly woman. பரத்துக்குரிய ஸ்திரீனுடைய அடையாளம் இதுதான். Can you imagine what our homes will be like if we have heavenly men and heavenly women living there? ஒரு குடும்பத்திலே பரத்துக்குரிய மனிதனும் பரத்துக்குரிய மனுஷியும் வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்க்க முடியுமா? What our churches will be like if the elders become heavenly? மூப்பர்கள் பரத்துக்குரிய மூப்பர்களாக இருந்தால் நம்முடைய சபை எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்க்க முடியுமா? Many elders, they love their position as elders. அநேக மூப்பர்கள் என்ற ஸ்தானத்தை அதிகமாக நேசிக்கிறார்கள். They are earthly minded. அவர்கள் பூமிக்குரிய சிந்தை கொண்டவர்கள். Every elder brother who loves to be an elder brother is earthly minded.
மூப்பராய் இருக்க வேண்டும் என்கிற ஆசை கொண்ட ஒவ்வொரு மூப்பரும் பூலோக சிந்தை கொண்ட மூப்பர். And there are many elders like that even in our churches. நம்முடைய சபைகளில் கூட अनेक மூப்பர்கள் அப்படி இருக்கிறார்கள். Because if you remove them from eldership, they get offended and go away. மூப்பர்கள் என்ற ஸ்தானத்திலிருந்து நீங்கள் அவர்களை இறக்கி விட்டால் அவர்கள் மனத்தாங்கல் அடைந்து உடனே சபையை விட்டே போய் விடுகிறார்கள். That is the clearest proof that they love to be the elders. அவர்கள் மூப்பராய் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் என்பதற்கு இதுவே தெளிவான நிரூபணம். They were earthly minded. அவர்கள் பூமிக்குரிய சிந்தை கொண்டவர்கள். So it's good thing they were removed and good thing they left the church also. ஆகவே அவர்கள் மூப்பர் என்ற ஸ்தானத்திலிருந்து இறக்கப்பட்டதும் நல்லதுதான். அவர்கள் சபையை விட்டு போய் விட்டார்களே அதுவும் நன்மைதான். We don't want earthly minded people. நமக்கு பூமிக்குரிய சிந்தை கொண்ட மக்கள் தேவையில்லை. They can join hundreds of other churches. எத்தனை நூற்றுக்கணக்கான பிற சபைகள் இருக்கிறது அதிலே அவர்கள் சேர்ந்து கொள்ளட்டும். Where they talk about earthly things. அங்கே பூமிக்குரிய காரியங்களை குறித்து பேசுகிறார்கள். We don't stop them from going. நாம் அவர்கள் போவதை தடுத்து நிறுத்த விரும்பவில்லை. I say please go. தயவு செய்து போங்கள். Don't waste your time here. இங்கே இருந்து உங்கள் நேரத்தையும் காலத்தையும் வீணாக்க வேண்டாம். So God wants a heavenly church on this earth. ஆகவே இந்த பூமியிலே தேவன் பரத்துக்குரிய சபையை எதிர்பார்க்கிறார்.